இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். சிலுவையை குறித்த தியானம், சிலுவையை குறித்த செய்தி, சிலுவையை குறித்து நாம் யோசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை, தேவனை யார் என்று அறிந்து கொள்கிறோம். தேவன் யார் என்று நம்முடைய வாழ்க்கையில் தெரியும் போது நாம் யார் என்று நமக்கு தெரியும். நம்மை அதிக குறைவாகவும் யோசிக்க மாட்டோம், நம்மை குறித்து அதிகமாகவும் யோசிக்க மாட்டோம். நாம் யார் என்று தெரிந்து கொள்வோம். அதோடு கூட நமக்கு எதிராக நிற்பவன் யார் என்றும் நமக்கு தெரியும். உலக மக்கள் நமக்கு எதிராளிகள் அல்ல. இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. நமக்கு இருக்கிற சத்துரு ஒரே சத்துரு. அப்படி என்றால் சிலுவையை குறித்து நான் தியானம் செய்யும் போது என் தேவன் சர்வ ஞானி என்பதை நான் அறிந்து கொள்கிறேனே. என் தேவன் சர்வ ஞானியாக இருந்து அவர் செய்த செயலானது மகத்துவமானதாக இருக்கிறது. அவர் எப்பொழுது அதை திட்டம் செய்தார், 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 17வது வசனத்தில் அவர் திட்டம் போட்டது 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சிலுவையானது மகத்துவம் உள்ளது என்பதை 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் பரிசுத்தவானாகிய பவுல் சொல்லுகிறார். அதற்கு முன்பு நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது, இந்த சிலுவையை குறித்து தேவன் இட்ட திட்டம், தேவன் தீட்டின திட்டம், டிவைன் பிளான், ப்ரீடிஸ்டைன்டு டிவைன் பிளானு எப்போ வந்தது? உலக தோற்றத்துக்கு முன்பே வந்துவிட்டது. அதை தான் நம்ம முதல்லையும் பார்த்தோம். கடந்த முறை தியானிக்கும் போது 7வது வசனம், 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே எதற்காக திட்டம் செய்கிறார்? நம்முடைய மகிமைக்காக, நாம் மகிமைப்படுவதற்காக, நாம் உயர்த்தப்படுவதற்காக தேவன் ஒரு திட்டம் செய்து அதை மிஸ்ட்ரியா வைத்து, அதை வெளிப்படுத்தாமல் ரகசியமாய் வைத்து திட்டத்தை நிறைவேற்றுகிறார். 8வது வசனத்தில் பார்க்கிறோம், இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அதை அறியவில்லை. இதை நீங்கள் ஒருவேளை இங்கே கேட்கும்போது நான் சுருக்கமாக சொல்கிறேன். இதை இன்னும் தெளிவாக விளங்கணும்னா இதுக்கு முந்தின பகுதி நீங்கள் அது கட்டாயமாக கேட்டு பாருங்கள். தேவன் சர்வ ஞானி, அவரால் எல்லாவற்றையும் நமக்கு சீராக சிறப்பாக செய்து முடிப்பவர் என்பதை நான் பேசியிருக்கிறேன். அதை கேட்டு பாருங்கள். இப்போ 8வது வசனத்தில் அவர் என்ன செய்கிறாரு? இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களுக்கு ஒருவனும் அறியாதபடிக்கு அதை மறைத்து வைத்துட்டு என்ன செஞ்சிட்டாரு? நிறைவேற்றி முடித்து விட்டார். எதை நிறைவேற்றி விட்டார்? The glory what was lost was again regained. அந்த glory, எந்த glory? மகிமையின் தேவனுடைய glory. அதனால தான் சொல்றாரு, மகிமை இது தெரிஞ்சு அவர் மறைத்து வைக்கல. நான் சர்வ ஞானி, உலக தோற்றத்துக்கு முன்னதாக திட்டம் பண்ணினவர், இதை மறைத்து ரகசியமாக வைக்கவில்லை என்றார். என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க மக்கள்? மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? சிலுவையில் அறைந்திருக்க மாட்டாங்க. அப்பனா சிலுவை இல்லை என்றால் சுவிசேஷம் இல்லை. அப்போ இன்னைக்கு நமக்கு சுவிசேஷம் வேணும்னா சிலுவை இருக்கணும். ஸோ என்ன ஆகுதுன்னா, சிலுவை என்று சொல்லும்போது அது நம்முடைய சுவிசேஷத்திற்கு ஆதாரமாக மாறிவிடுகிறது. இட் இஸ் த பிவட் ஆஃப் த காஸ்பல், ஆதாரமாக மாறிவிடுகிறது. அதனால தான் பரிசுத்தவானாகிய பவுல், நான் முதல் சொன்ன வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதியில் அவர் இப்படி சொல்கிறாரு, எனக்கு எவ்வளவு பேசக்கூடிய திறமை இருந்தாலும் என் திறமையெல்லாம் பயன்படுத்தி நான் பேசினாலும். ஏன்னா பவுல் யாருன்னு நமக்கு தெரியும். அவர் கமாலியல் கிட்ட படித்தவர். அவர் சாதாரண ஆள் இல்லை, வைராக்கியம் உள்ளவர். அதனால் அவருக்கு பேசக்கூடிய அதிகாரமும் திறமையும் இருக்கிறது. ஒரு யூதனுக்கு யூதன், இஸ்ரவேலன், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். அவர் வைராக்கிய பக்தி பரிசேயன், நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன். இது எல்லாம் அவர் சொல்கிறாரு. இப்படி எல்லாம் அவர் சொல்கிறாரு, இதை எல்லாவற்றையும் நான் வைத்துட்டு ஒரு பிரசங்கம் பண்ணாலும், ஒரு காஸ்பல சுவிசேஷத்தை எடுத்து சொன்னாலும் சிலுவை அங்கே இல்லைன்னா அது வீணா போயிடும்ன்றார். அன்பானவர்களே, சிலுவை இல்லாத சுவிசேஷம் அல்ல. நம்ம இதை எங்கெல்லாம் பார்க்கலான்னா, வேத புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 காஸ்பல்ஸ் இருக்குது இல்லையா? 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. 4 சுவிசேஷங்களிலும் பெரும்பகுதியான பகுதி எதற்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்றால், டு ரெக்கார்ட் த cross,
ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதையை தான் இந்த 4 பேரும் என்ன செய்கிறாருங்க, பெரும் பகுதியை அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தாரு? உலகத்தின் பாவங்களுக்காக அடிக்கப்படுகிற தேவ ஆட்டுக்குட்டியாக பார்த்தார். நம்ம பேதுரு இயேசு கிறிஸ்து கூடயே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது, ஆண்டவரே நான் மரித்தாலும் உன் கூட மரிப்பேன்னு சொன்னவர் மறுதலித்து சபிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருடைய முதல் பிரசங்கம் தொடங்குறது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் பாருங்க. அவர் யாரை பற்றி பேசுகிறார்? சிலுவையில் அறையப்பட்ட, அது கூட எவ்வளோ தைரியத்தோட சொல்றாரு பாருங்க. With all boldness because of the Holy Spirit, he was filled with the Holy Spirit, baptized in the Holy Spirit. அவர் பேசுறது பரிசுத்த ஆவியானவரின் தெளிவு வந்த பிற்பாடு சிலுவை அவருக்கு எதா மாறிடுச்சு, தேவ பலனா மாறிடுச்சு. அதனால தான் அவர் என்ன சொல்றார்? நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசு கிறிஸ்துவை தான் பேசுறார். ஒரு தடவை சொல்லல, 36வது வசனம், அதெல்லாம் வாசித்து பாருங்க வீட்டில் போய். 36வது வசனம் திரும்பி சொல்றாரு. ஒரு தடவை இல்லை, 2வது தடவை. நீங்க சிலுவையில் அறைந்தீங்க இல்லையா, அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றார். அதோட நிறுத்தல 1 பேதுரு நிருபம் எழுதும் போது சொல்றாரு, இந்த சிலுவை உனக்கு என்ன செய்யும்? உன்னுடைய பாவத்தை மன்னிக்கும். இந்த சிலுவை உனக்கு என்ன செய்யும்? உன் வியாதி அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள் என்று சிலுவையை அவரால் பார்க்க முடிஞ்ச காரணம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதை ருசித்து பார்த்து விட்டேன்றாரு. ருசித்து பார்த்தனால பேசுகிறாரு. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்ககிட்ட, சிலுவையை நீங்கள் தியானம் செய்யும் போது மற்ற பகுதிகளை போல இல்லை. இது என்ன செய்யும்? அறிவை மட்டும் கொடுக்காது, ருசித்து பார்க்க செய்யும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3ஐயும் ஒன்றாக இணைத்து அதை ருசித்து பார்க்க செய்யும். யோவானும் என்ன சொல்கிறாரு? கடைசி புத்தகம் வேதாகமத்தில் வெளிப்படுத்தல அவர் சொல்கிறாரு, உலக தோற்றத்தின் போதே அப்போவே என்ன செஞ்சிட்டாரு? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்றாரு. அப்போவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின். ஆனால் நம்ம பவுல் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். பவுல் திரும்ப 1வது அதிகாரம் முழுசும் சிலுவையை பற்றி தான் பேசுகிறாரு. 2வது 18வது வசனத்தில் சொல்றாரு, நான் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற எதையும் நான் பேசல. அந்த சிலுவை எனக்கு எப்படி இருக்கிறது? மற்றவங்களுக்கெல்லாம் பைத்தியம். பரிசுத்த ஆவியின் கண்ணோட்டத்தில் பார்க்காம, பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவு இல்லாமல் இருந்தால் மறைக்கப்பட்டதாக இருக்கும், ரகசியமாக இருக்கும். ஆனால் நமக்கோ 23லையும் சொல்றாரு சிலுவையை பற்றி பேசுவேன். 2:2 சொல்றாரு, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம், வேற எதை பற்றியும் எனக்கு அறிஞ்சிக்க ஆசை இல்லை. எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை பாருங்களேன். த லைஃப், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, வேற எந்த காரியத்தை பற்றியும் அவர் பேசுறது மட்டும் இல்லை, அறிந்து கொள்ளவே விருப்பம் இல்லைன்றார். இப்படி சொல்லி பரிசுத்தவானாகிய பவுல் சிலுவையிலே நமக்காக தேவன் செய்த அனைத்து காரியங்களையும் மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எத்தனை உனக்கு வெற்றி வேண்டுமோ அவை அனைத்திலும் உனக்கு வெற்றி உண்டு. ஏன்னா அவர் சர்வ ஞானி. நம்முடைய தேவன் சர்வ ஞானி என்று நாம் தியானிக்க தொடங்குவோம் என்றால் நமக்கு எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும். பாவத்தின் மேலே, சாபத்தின் மேலே, பிசாசின் மேலே, வியாதியின் மேலே, இறுதி சத்ருவான மரணத்தின் மேலே. அதுதான் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு தெரியுமா? சிலுவையை பற்றி இயேசு கிறிஸ்துவே பேசுறாரு. நான் ஒரு நத்தானியல் அவர்கிட்ட வரும்போது, ஆண்டவர் உன்னை அத்தி மரத்துக்கு கீழே பார்த்தேன்னு சொல்லும்போது, ஆண்டவரேன்னு அவரை அழைப்பார். உடனே இதை நான் சொன்னேன்ட்டு நீ ஆச்சரியப்படுறியா? இதிலும் மேன்மையானது பார்ப்பாய் என்று சொல்லி சிலுவையை அவர் கண்ணு முன்னால் கொண்டு வரார். அவர் விளங்கி கொண்டாரோ இல்லையோ தெரியாது. இன்னைக்கு நமக்கு விளங்குது. ஏன் விளங்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களா அந்த 51வது வசனத்தை பார்க்கும்போது, வானத்தில் இருந்து கீழே இயேசு கிறிஸ்து எப்படி ஆயிட்டாரு? ஒரு மாறிவிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவதூதர்கள் ஏறுறது இறங்கிறது. இன்னைக்கு நமக்கும் தேவதூதனுக்கும் இருக்கிற, நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவு நமக்கு என்ன செய்யப்பட்டது? புதுப்பிக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கையில் நம்ம என்ன செய்து விட்டோம்? வந்து விட்டோம். அதனால தான் நீங்கள் ஆதியாகமம் 28 பார்த்தீங்கன்னா, யாக்கோபு சொல்லுவார், பெத்தேல்னு பேர் வைப்பார். ஏன்னா இடத்தை பார்த்து அவர் பேர் வச்சார். பெத்தேல், பெத் என்றால் வீடு,
ஏல் என்றால் தேவன். பெத்தேல் என்று சொல்லும்போது இடத்தை பார்த்து வைத்தார். அனுபவம் இல்லை அவருக்கு. ஆண்டவரே, நீர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு நல்ல சாப்பாடு உடை இதெல்லாம் கொடுத்து என்னை திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா, ஆண்டவரே, நான் உங்களை எனக்கு என் தேவன் என்பதை நான் அறிந்து கொள்ளுவேன்றார். அப்போ அறிவு தான் இருந்தது. 35வது அதிகாரத்தில் அறிவு பருதாதுப்பா, எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், நீ திரும்பி வான். 35வது அதிகாரத்தில் பெத்தேலுக்கு வான்னு அவரை கூப்பிடுறாரு. அந்த பெத்தேலில் போய் ஆண்டவர் தனக்கு செய்ததெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு தேவன் இருக்கிற இடம் மட்டுமல்ல, தேவன் வாழுகிற என்னுடைய வாழ்க்கை என்பதை அவர் பார்க்குறார். உங்களுக்கு விளங்குதா? இப்படி யார் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறதுனால எனக்குள்ளேன்னு பரிசுத்தவானாகிய பவுல் 100 முறைகளுக்கு மேலாக அவர் சொல்லுகிறார், எனக்குள்ளே தேவன் வாழ்கிறார். எனக்குள்ளே வேதாகமத்தில் வாசிக்கும் போது புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்துடுறோம். அன்னைக்கு யாக்கோபு என்ன சொன்னார்? இந்த இடத்துல தேவன் இருக்கிறார்னு அறிஞ்சுக்கிட்டேனார். ஆனால் அடுத்து வரும்போது என்ன சொல்கிறாரு? எனக்குள்ளே தேவன் இருக்கிறார். அதனால் பெத்தேல் அல்ல, இது ஏல் பெத்தேல். ஏலுன்னு சொல்லும்போது என்ன? தேவன், வீடு, தேவன் அப்படின்ட்டு தனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்கிறாரு. சிலுவை மறைக்கப்பட்டதா. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லலாம்? நமக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? சிலுவை ஏல் பெத்தேலாக மாறிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? பெத்தேல்ன்ற வார்த்தையை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் 75 முறை படிக்கலாம். இந்த பெத்லஹேம்க்கு அடுத்தது அல்லது எருசலேமுக்கு அடுத்தது திரும்ப நம்முடைய வேதத்தில் வருகிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பெத்தேல் என்ற வார்த்தை. அத்தனை முறை வந்த பெத்தேல் புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா பெத்தேலை தேடணும், நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் 51வது வசனத்தில் என்ன நடந்து விட்டது? ஏல் பெத்தேல், இயேசு கிறிஸ்து சிலுவையினால் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண, நான் அவருடைய ஆலயமாயிருக்க, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண. இப்போ மேலே கீழேன்னு இல்லை, எனக்குள்ளேயே அவர் விட்டதினால் தேவன் என்னுடைய சரீரம், வீடு, அதுதானே வீடு, தேவன். அப்போ நான் எங்கே இருக்கிறார்? தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் நான் எந்த இடத்துக்கெல்லாம் போகிறனோ, அன்பானவர்களை இதை அனுபவித்து பாருங்கள், எனக்குள்ளேயே வருகிறார். நான் ஆலயத்துக்கு வரும்போது, இங்கே பிரசங்கம் பண்ண வரும்போது என் தேவன் உள்ளேயோ இருக்கிறாரு. இங்கே எனக்கு முன்னாலேயும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஸோ இது எந்த இடத்திலும் தேவன் என்ன செய்கிறாரு? நமக்கு காணப்படுகிறார். நான் முதலாவது நம்ம பார்த்தது போல நம்முடைய தேவன் என்ன செய்கிறாரு? சர்வ ஞானியாக இருக்கிறார். அடுத்தது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இன்னொரு அருமையான காரியத்தை நம்ம பார்க்குறோம். சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் பாலாம் பாலாக்குன்ற 2 பேரை நம்ம பார்ப்போம். இந்த பேருங்க ஒரு டங் ட்விஸ்டராட்டம் இருக்கும். இதில் பாலாக்குன்றவர் அவர் ராஜா, அவர் மோபைட் கிங், அவர் ஒரு ராஜா. ஆனால் பாலாம்னு சொல்கிறது ஒரு ஜென்டைல் தீர்க்கதரிசி. அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் யூத மதத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. இவ்வளோ தெரிஞ்சால் போதும். நீங்கள் நம்பர்ஸ் பார்க்கும்போது 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் நீங்கள்லாம் அடிக்கடி வாசிக்க மாட்டீங்க. ஏன்னா அதில் நிறைய பேர் வரதோட சென்சஸ் வருது, நம்பர்ஸ் வேறு வருது. ஒரு பெரிய பட்டியல் பேர் வரதோட அது கூட நம்பர்ஸ் வேறு வருதுன்ட்டு அதை நம்ம ஃபாஸ்ட்டாக படிச்சுடுவோம். இல்லை ஏதோ ஒரு எண்ணத்தில் அதை படிக்கணுமேன்றதில் படித்து முடிச்சிடுவோம். இல்லை கவனமாக படித்தா கூட அதன் அர்த்தம் எங்கே விளங்கும் தெரியுமா? நமக்கு 23, 24வது அதிகாரத்தில் வரும்போது தான் விளங்கும். அதனால தான் நான் திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் சர்வ ஞானி. நம்ம ஞானத்தை வச்சு அவரை அளவு போடாதீங்க. சர்வ ஞானி என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்போ பாலாக்கு பாலாமை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பலத்த ஜனங்கள். அவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட எதிர்த்து நிற்க முடியாது. அதனால் அவங்க சண்டைக்கு வரத்துக்கு முன்னால் நீங்கள் என்ன செஞ்சிடுங்க? தீர்க்கதரிசியை அவங்கள சபிச்சிடுங்க. அப்போனா தேவன் சபிச்சிட்ட அந்த சாபம் வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியாது? அவங்க எங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. உலக கண்ணோட்டத்தில் சரியாக யோசித்தார் பாலாக்கு. ஆனால் அவருக்கு பரிசுத்த ஆவியானவர், தேவன் சர்வ ஞானி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சர்வ ஞானி என்பது அவருக்கு என்ன செய்யலை?
விளங்காமல் போயிடுச்சு. அதனால பாலாமை கூட்டிகிட்டு போகிறாரு. பாலாம் தீர்க்கதரிசி 23வது அதிகாரம் நிறைய சபிக்க சொல்கிறாரு. இவரால் சபிக்க முடியல. 23வது அதிகாரம் 10வது வசனத்தில் இவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை பேசுகிறார். நீதிமானை சாவை போல என்னுடைய சாவு இருக்கணும்னு. எங்கே நீதிமானை பார்த்தாரு? 24வது அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா 2வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 17வது வசனம். இந்த 2, 4, 5 அவர் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லுவார். பார்த்தேன், கண்டேன், பார்த்த பிற்பாடு சொல்லுகிற வார்த்தையாவது. எதை பார்த்தாரு? இங்கே நம்ம முதல் அதிகாரத்தில் வாஸ்தவல சென்சஸ் எடுத்தாங்க இல்லையா? அதை எடுத்த போது தேவன் என்ன சொல்கிறாரு? சென்சஸ் ஆன பிற்பாடு எப்படி அவங்க அணி வகுக்கணும், அந்த ஆண்டவருடைய டெம்பிள் இருக்குது இல்லையா, அந்த ஆண்டவருடைய ஆலயத்தை சுற்றி இவங்க எப்படி அணி வகுக்கணும் என்பதை சொல்கிறாரு. அப்படின்னா ஈஸ்டில் யார் இருக்கணும், வெஸ்டில் யார் இருக்கணும், ஈஸ்டில் யார் இருக்கணும், அண்ட் ஈஸ்ட்டுக்கு எதிராக இருக்கிறது எப்போதும் சொல்கிறோன்னா கிழக்குக்கு இல்லை யார் இருக்கணும், கிழக்கு மேற்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு எதிராக யார் இருக்கணும், இன்னொரு பக்கத்தில் நார்த்தில் யார் இருக்கணும், சவுத்தில் யார் இருக்கணும், வடக்கில் யாருக்கு இருக்கணும், தெற்கில் யார் இருக்கணும்னு சொல்கிறார். இவங்க இப்படி அணி வகுக்கும்போது ஒரு கற்பனையில் பாருங்கள், உங்கள் கண்ணில் ஒரு கற்பனை செய்து பாருங்கள். நடுவில் தேவாலயம் இருக்கும். தேவாலயத்தின் கிழக்கு பகுதியில் யார், தேவாலயத்தின் மேற்கு பகுதியில் யார், தேவாலயத்தின் வடக்கு பகுதியில் யார், தேவாலயத்தின் தெற்கு பகுதியில். இதை தான் அவர் பார்த்தாருமா. உங்கள் கண்ணில் தெரிஞ்சிருக்கும். என்று நீங்கள் ஆழ்ந்து யோசிக்கும் போது இந்த வெளிப்பாடுகளை தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கட்டாயம் கொடுத்துருப்பார். வாசித்திருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கலாம். இல்லைன்னா இப்போ நினைவில் வைத்து கொள்ளுங்க. அவர் என்னத்தை பார்த்தார் தெரியுமா? பார்த்தவன் சொல்லுகிறதாவது கண்டவன் சொல்லுகிறார். திரும்ப திரும்ப அவர் பார்த்தது என்னன்னா, சிலுவையை பார்க்கிறார், நீதிமானின் சாவை பார்க்கிறார். அவரை போல நான் இருக்க வேண்டும்னே அவர் விரும்புகிறார். அப்படின்னா சிலுவை எங்கே இருந்தது? பழைய ஏற்பாட்டில். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். சிலுவை பழைய ஏற்பாட்டில் சொன்னோன்னா புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சிலுவை என்ன செய்கிறது நமக்கு? சிலுவை அறிவை மட்டும் கொடுக்கறது இல்லை, அறிவை கொடுக்கறது உலகம். டேஸ்ட் அண்ட் சீன் தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா? சங்கீதம் 34:8 அவர் என்ன சொல்கிறாரு? டேஸ்ட் அண்ட் சீ, டெஸ்ட் அண்ட் சீன்னு சொல்ல உலகம் டெஸ்ட் பண்ண சொல்லுது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை அனுபவித்து பார்க்கணும். நீ ஒரு வேளை இது வரைக்கும் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா, இப்படி நடந்தா இப்படி, இப்படி செஞ்சா இப்படி, அது டெஸ்டிங். ஆண்டவரை நீ டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா எத்தனையோ நன்மைகளை இழந்து விடுவோம். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். விசுவாசத்தின் கண்ணோட்டத்தில் பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் விசுவாசிக்கிறேன், எதையெல்லாம் கேட்குறனோ அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அனுபவமாக மாற்றிக்கோங்க. சிலுவை என்ன செய்யும் தெரியுமா? நம்முடைய எந்த க்ளோரியை இழந்தோமோ, வாட் இஸ் லாஸ்ட் வில் பி ரீகெயின்ட். க்ளோரி லாஸ்ட், க்ளோரி ரீகெயின்ட். க்ளோரியை ரீகெயின் பண்ணும்போது நீ மேன்மைக்கு மேலே மேன்மை அடைவாமா. உண்மையாக அனுபவித்து சொல்கிறேன். பல பாடுகளிலிருந்து வந்து தான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் நிற்கும்போது இந்த சிலுவையை குறித்து என்னுடைய மகிமைக்காக நான் என்னை மேன்மைப்படுத்தன்னு அவர் சொன்னதை தியானம் செய்ததில் இருந்து, சர்வ ஞானி என்பதை தியானம் செய்ய கற்றுக்கொண்டதிலிருந்து வாழ்க்கை மாறிவிட்டது. எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற நேரம்தான் இல்லை. ஆனால் ஆசீர்வாதமாக ஆண்டவர் என்ன தொடர்ந்து வைத்திருக்கிறார். இது சரித்திரத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற ஒரு புத்தகத்தை நான் உங்கள் கையில் கொடுக்குறேன். இப்போ என்ன செய்கிறது? ஓல்ட் டெஸ்டிமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டிமெண்ட் இடையில் இருக்கிற காலகட்டத்தில் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம் நம்ம. கான்ஸ்டன்டைன் AD 312 அது வரைக்கும் சிலுவையை குறித்து அறிந்து கொள்ளாதவர்கள் இந்த சிலுவை என்றால் என்ன, சிலுவையின் மகத்துவத்தம், glory which was lost was regained.
த க்ளோரி, தேவனுடைய மகிமையை எங்கே இழந்தமோ அந்த தேவனுடைய மகிமை திரும்பவும் பெற்றுக்கொள்ளப்பட்டது தான் சிலுவை என்பதை 312 வரைக்கும் சரித்திரத்தில் விளங்கி கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் எப்போ விளங்குச்சு தெரியுமா? கான்ஸ்டன்டைன்னு ஒருத்தர் வராரு. அவருக்கு ஒரு ரோமர் அரசன், பேரரசன் போர் செய்ய வேண்டும். அவருக்கு சிலுவையை குறித்து ஒன்றுமே தெரியாது. அவர் கனவுல இப்படி வந்துதான் லத்தீன் மொழியில் சிக்னோ வின்சஸ், அப்படி என்றால் பை திஸ் சைன் thou shalt conquer. அவருக்கு ஒன்றுமே விளங்கல. சிலுவையுடைய உருவம் வருது, அதில் இருந்து வருகிற வார்த்தை 2 பதம் லத்தீனில் சிக்னோ வின்சஸ், ஆனால் அதனுடைய அர்த்தம் பை திஸ் சைன் thou shalt conquer. என்ன இவர் சொல்கிறாருன்ட்டு அவருடைய படைக்களத்திலெல்லாம் ஈகிளோடைய இதை பொறித்து வைத்திருக்கிறார். ஈகிள், அந்த ஈகிள் எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்துலேயும் சிலுவையின் அடையாளத்தை போடுறாரு. இவர் சிலுவையின் அடையாளத்தை அங்கே போட்டுட்டு யுத்தத்துக்கு போகிறாரு. இவருக்கு அறிவு தான் இருந்தது, அதை அனுபவமாக மாற்ற ஒரு சாதாரண மனிதன் செல்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இல்லை, ஆனால் செல்றாரு. யார் வெற்றி பெற்றிருப்பார்? இவர்தான். கான்ஸ்டன்டைன் வெற்றி பெறுறாரு. பெரிய கொண்டாட்டம் நடக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? இனி கிறிஸ்தவர்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. கிறிஸ்தவ மதத்தை லீகலைஸ் ஆக 312 மாற்றுறதுக்கு காரணமாக இருந்தது சிக்னோ வின்சஸ், சிலுவை என்று சொல்லும்போது இந்த சைன் எனக்கு அறிவில் வெற்றி கொடுப்பது மட்டுமல்ல, என்னுடைய அனுபவத்திலும் வெற்றி கொடுக்கும். அன்பானவர்களே, இதை சர்ச் ஹிஸ்ட்ரியில் நான் டீச் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் இந்த சிலுவையை குறித்த தியானத்தை அதிகமாக செய்ய கற்றுக்கொண்டேன். அன்பானவர்களே, ஒரு சாதாரண மனிதனுக்கு வேத புத்தகம் கையில் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவருக்கு வெற்றி கொடுத்தது என்றால் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் இந்த சிலுவை என்ன செய்யும் தெரியுமா? நிச்சயமாக வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும், வேற எதையுமே கொடுக்காது. அதனால் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறத விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, அதை அனுபவிக்க ஆரம்பிங்க. கிராஸ் என்ன செஞ்சது தெரியுமா? க்ளோரிஃபைடு யூ அண்ட் மீ. எந்த க்ளோரியை இழந்து போனோமோ அதை புதுப்பித்தது. எப்படி புதுப்பித்தது? இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? யோவான் 1:51 நம்ம பார்த்தமே முதல் துவக்கத்தில். அது என்ன சொன்னார்? அவரு சிலுவை என்ன செய்யுமா? தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவை ஒன்று சேர்த்து வைத்துவிடும். எப்படி இந்த உறவு ஒன்று சேர்க்கப்படும்னா, நீங்கள் பாருங்கள், அதுக்கு ஒரு சைன் வந்துருச்சு. மத்தேயு 27:51, மார்க்கு 15:38, லூக்கா 22:44. இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்கிறேன். மார்க்கு 15:38 என்ன போட்டிருக்குதுன்னா, ஆண்டவர் அவர் எல்லாம் முடிந்தது என்று பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து தலையை சாய்த்த போது ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? மனிதர்கள், எந்த மத தலைவர்கள் அவரை சிலுவையில் அறைய காரணமாயிருந்தார்களோ அவர்களை எல்லாம் நடுங்க வைக்கத்தக்கதாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் இருந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. எப்படி கிழிந்ததுன்னா, மேலே இருந்து கீழே வரைக்கும் கிழிந்தது. கீழே இருந்து கிழித்திருந்தா மனிதன் கிழித்திருப்பான்ட்டு இந்த மத தலைவர்கள் சொல்லி விடுவார்கள். தேவன் சர்வஞானி, திரும்ப திரும்ப சொல்றமா, தேவன் சர்வஞானி. உயரமான அந்த திரைச்சீலை, மனிதனுடைய கையுக்கு எட்டாத திரைச்சீலை மேலே இருந்து கீழே கிழிந்தது. தேவனுடன் மனிதனும் ஒன்றாக எந்த மகிமையை மனிதன் இழந்தானோ அந்த மகிமையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால தேவன் அந்த மகிமையை மனிதன் பெற்றுக்கொள்ளுவதை அவரது ஜெபத்தில் எதில் பெற்றுக்கொள்ளுகிறான்? ஆண்டவரோடு பேசுவதில். அதை எடுத்து நடைமுறையில் காட்டுவதற்காக சிலுவையை பலிபீடமாக ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து சிலுவையை ஜெபபீடமாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை நீ எந்த சூழ்நிலையிலும் செய்யலாம். உன்னுடைய மரண நேரத்திலும், மரணத்திற்கு ஏதுவான துக்கம் உனக்கு இருக்கும் போதும், மரணத்துக்கு ஏதுவாக ஆவி ஆத்மா சரீரத்தில் நீ பாடுபடும் போதும் இதை செய்யலாம். ஃபாதர் forgive them for they know not what they do. அவங்களுக்கு தெரியாது தானே. முதலியே உங்களுக்கு விளக்கின 1 கொரிந்தியர் 2:8 என்ன செய்யப்பட்டிருக்குது? இவ்வுலகத்து பிரபுக்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான்
அவங்க தே டு நாட் நோன்னு ஆண்டவர் சொல்கிறார். பிதாவே அவங்களுக்கு மன்னிங்க, அவங்களுக்கு தாங்க செய்கிறது என்னன்னு தெரியல. நீங்கள் தானே உம்முடைய அனாதி தீர்மானத்தின் திட்டத்தை இவர்கள் தடுத்து வைத்து விடக்கூடாதுன்னு மறைத்து வைத்தீங்க, மன்னிங்க ஆண்டவர் என்றார். அந்த மன்னிப்பை ஜெபமாக காட்டி பிதாவேன்னு தொடங்குறவர் 7வது முறை பேசும்போதும் பிதாவேன்னு பேசுவார். 2வது முறை அந்த மன்னிப்பை நடைமுறையில் காட்டுறாரு. ஏன்னா மன்னிப்பு இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். மன்னிப்பு நம்முடைய ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியம். மன்னிப்பு தேவனோடு நமக்கு இருக்கிற உறவில் ரொம்ப முக்கியம். அப்போதான் அவரை இகழ்ந்து பேசினாங்க 2 கள்ளர்கள். நீங்கள் அவங்க இகழ்ந்து பேசலன்னு நினைக்கிறீங்களா? 2 பேரும் பேசினாங்க. வாஸ்து பாருங்க, குறித்து வைத்து கொள்ளுங்கள். மத்தேயு 27:44, மார்க்கு 15:32. இந்த 2லும் 2 கள்ளர்களும் அவரை இகழ்ந்தார்கள். ஆனால் லூக்கால வரும்போது லூக்கா 23:39 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது 2 பேரில் இந்த ஒரு கள்ளன் வித்தியாசமாக மாறிட்டார். என்ன இவரை மாறுபடுத்தியதா இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்கள், கற்பனையில் யோசித்து பாருங்கள். அவரும் ஆண்டவருடைய பக்கத்தில் தான், இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் சிலுவையில் அறையப்படுறாரு. அப்படியே கண்ணை எடுத்து பார்த்துருப்பார். அவர் பார்க்கும்போது எதை பார்க்குறாரு? இயேசு கிறிஸ்து மன்னிப்பின் வார்த்தைகளை பேசுகிறத பார்க்குறார். ஐயோ, நீ சிலுவையிலிருந்து இறங்கிவான்னு ஜனக்கூட்டம் இகழ்ந்து, நானும் உம்மை இகழ்கிற மற்ற கள்ளனோட சேர்ந்து, ஆனால் நீர் இவர்களுக்கு மன்னியும்னு சொல்கிறீரே, நீ யாருன்னு பார்க்குறார். ஏன் பார்க்குறாரு தெரியுமா? கற்பனையில் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் என்ன பாவம் செய்தானோ அதை தான் சிலுவையின் மேலே தொங்க விடுவாங்க. இவர் என்ன பாவம் செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கலான்னா, அங்கே என்ன போட்டிருக்கு? யூதருக்கு ராஜா. ஓ, இவர் ராஜான்றது தான் இவருக்கு கண்ணில் பட்டுது. யூதருக்கு ராஜா, ராஜாவா? அப்படி என்றால் இவருக்கு என்ன மனசில், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய நாட்களில் கேள்விப்பட்டு இருக்கலாம். அதன் ஆழத்தில் நமக்கு நேரம் இல்லாததுனால நான் போல, அவர் ராஜான்னு பார்த்ததும் அவர்கிட்ட கேட்குறாரு, நீ பாவம் செய்தியே, பக்கத்து கள்ளனை பார்த்து நானும் பாவம் செய்தேன், ஆனால் இவர் ஒரு பாவமும் செய்யவில்லையே, பரிசுத்தவாயின் ஆயிற்றே சொல்கிறாரு. நீங்கள் வாசித்து பாருங்கள் 39:42. இதிலும் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? அவரை யாரா பார்த்தாரு? ராஜாவாக பார்த்தார். கிங்டம் ஆஃப் காட் தானே. மீண்டும் மீண்டும் பரலோக ராஜ்யத்தை ராஜாவாக அவரை பார்த்தனால தான், உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைத்து கொள்ளுங்கள். உம்முடைய ராஜ்யம் எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது? அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. சிலுவை மறைக்கப்பட்டது, முதலாவது திறக்கப்பட்டது இவருக்கு தான். முதலாவது மறைக்கப்பட்ட ரகசியம், மிஸ்ட்ரி வாஸ் ரிவீல்டு டு ஹிம். ஆண்டவரே, நீர் ராஜாப்பா, அதனால தான் உம்முடைய குற்றம் குறைகள் எதையுமே அவங்களால போட முடியல. ஆண்டவரே, உம்முடைய தேவனை ராஜாவாக பார்த்து உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளுங்கள். யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். அடுத்தது தன்னுடைய ஜெபபீடமாக மாற்றியவர் தன் தாய்க்காக, தன்னுடைய சீடனுக்காக, அன்பான சீடனுக்காக, தாய் எவ்வளோ தூரத்தில் நிர்வாணமாயிருந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாத இடத்துல நின்றுட்டுருக்குறாங்க இல்லையா? நமக்கு தெரியும் அவமானத்தின் அந்த தாயிடத்தில் தாயே என்று கூப்பிடாம அவர் எப்படி கூப்பிடுறார்? ஸ்திரீயே, இதோ உன்னுடைய மகன். இன்னையிலிருந்து யோவான் உன்னை கவனித்துக் கொள்வார். யோவானே, நீ என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தப்பா, அந்த அன்பு உனக்கு என்னிடத்திலிருந்து மட்டும் இல்லை, உலகத்தில் உனக்கு என்னுடைய தாயில் இடத்துலேருந்து கிடைக்கும்னு சொல்கிறார். அடுத்தது தான் ஆவியிலே நொறுக்கப்படும் போது, மை காட் why have you forgotten me? ஆண்டவர் அவரை மறக்க முடியுமா? என்ன, உன்னை தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொன்னவரே அவர் தானே. அப்போனா அவர் சொல்லும்போது அந்த பாவம் இடையில் நிற்கும்போது அவர் இப்படியாய் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாரு? ஐ தர்ஸ்ட்ன்றார். அவருக்கு தாகம் சரீரத்தில் நமக்கு தெரியும். ரத்தம், அவர் கடைசி சொட்டு ரத்தமும் என்ன செய்தது? அவருடைய சரீரத்திலேருந்து எல்லா ரத்தமும் அது போகிறனால அவருக்கு சரீர பிரகாரமாக தாகம் எடுக்குது. இதையும் நான் விளக்கி சொல்லணும்னா, இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, அவர் தண்ணி குடித்தது எப்போ?
இல்லையா? அந்த தோட்டத்தில் அதுக்கு முந்தின நாள் இரவு வராரு. அவரை அடித்து அவருடைய ரத்தம்லாம் வெளியே வருது. கட்டாயமாக அவருடைய பசியுடைய அவர் ராபோஜனத்தை முடித்து குடித்த நீராக இருக்கலாம் இல்லையா? அதை தவிர அதுக்கப்புறம் எத்தனையோ மணி நேரங்கள் கடந்து விட்டது. இரவு முழுசும் இங்கேயும் அங்கேயும் அலக்கடிக்கப்பட்டு அடிப்பட்டு ரத்தெல்லாம் சிந்தப்பட்ட போது தாகம் அவருடைய சரீரத்தின் நான் முழுக்க முழுக்க மனிதனாக வந்தவன் என்பதை நிரூபிக்க முழுக்க முழுக்க எனக்கு எல்லா வலியும் தெரியுது, நான் மனிதனாக இருப்பதுனால எனக்கு தாகம் எடுக்கிறது, தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் முடிந்தது என்று கண்டு ஒரு அருமையான வார்த்தையை சொல்ல நம்ம கற்றுக்கோங்க. என்னைக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வருதோ இந்த ஒரே வார்த்தை, ஏன்னா இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு வருது, இல்லைன்னா தமிழில் சொல்லுங்கள் முடிந்தது. வேற எதையும் யோசிக்காதீங்க. சர்வ ஞானி அவர். முடிந்ததுன்னு சொன்னால் அது முடிந்தது தான். அதனால வாழ்க்கையில் கடினமான சோதனைகள் வரும்போது என்னுடைய பிரச்சனைகள் முடியல, ஆனால் தேவன் என்ன செய்து விட்டார், முடிந்தது என்று சிலுவையில் சொல்லிவிட்டார். நிச்சயமாய் என் பிரச்சனை முடிகிறது, முடிந்து விட்டது, முடிந்து விட்ட கண்ணோட்டத்தில் பார்க்குறேன்றா. எந்த பிரச்சனை பாவத்தினால் வருகிறது, சாபத்தினால் வருகிறது, உன்னுடைய பிசாசின் காரியங்களால் வருகிறது, அதை விட காட்டிலும் நம்முடைய வியாதியினால் வருகிறது, இறுதியான மரணமாகிய சத்ருவினால் வருது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட்டார். அவர் சொன்னனால தான் கொலோசியர் எடுத்து பாருங்க, புதிய உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு, ஆரம்பமாகிவிட்டது. இறுதியாக தன் ஜெபத்தை பலிபீடத்தை ஜெபபீடமாக மாற்றியவர் இறுதியாக ஃபாதர் இன்டு தை ஹேண்ட்ஸ் ஐ கமிட் மை ஸ்பிரிட், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிட்டு புதிய உடன்படிக்கையை ஆரம்பித்து விடுகிறார். அன்னைக்கு ஒப்புவித்தாரோ அன்னைக்கு நமக்கு என்ன கிடைச்சது தெரியுங்களா? இழந்து போன மகிமையை மீண்டும் பெற்றுக்கொண்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கொலோசையர் 2வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு என்ன ஜீவனை கொடுத்திருக்கிறார்? பரிபூர்ண ஜீவன், அபண்டன்ட் லைஃப். இன்னைக்கு நான் வாழ்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது? பரிபூர்ண ஜீவன். நான் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? சிலுவையிலே கொலோசியர் 2:14 சொல்றாரு, உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், உன்னை எழுதப்பட்ட அந்த ஹேண்ட் ரைட்டிங், அவர் எழுதின அந்த கையெழுத்து, உன் பாவத்தை குறித்து எழுதின கையெழுத்து அனைத்தையும் நான் எதில் அடிச்சுட்டேன், ஆணி அடித்து விட்டாயிட்டு. அதனால பாவம் நான் மட்டும் மன்னித்து மறக்கல, நீயும் அதை மறந்து விடுவதற்காக டிவைன் யூனிவர்சல் இரேசர். எதது? தெய்வீக நிரந்தரமான அழிக்கும் கருவி இரேசர், ரப்பர். எதுனா ஆண்டவருடைய ரத்தம். எனவே பாவத்தை குறித்து யோசிக்காதீங்க. ஆண்டவர் மன்னித்துட்டாரு, ஆண்டவர் மறந்துட்டாரு. அந்த ஹேண்ட் ரைட்டிங் அவருடைய சிலுவையில் ஆணி அடிச்சிட்டாரு. அதை என்ன செய்கிறார் தெரியுமா? நம்முடைய மனசில் இருந்தும் அழிச்சிடுறாரு. அதுதான் சிலுவையின் தியானம் நமக்கு செய்கிறது. அடுத்தது நமக்கு சாபம். ஐயோ, நான் என் பாவத்தினால என் பிள்ளைகளுக்கு சாபம் இருக்கிறதா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, உன் சாபத்தை எல்லாம் அவர் தீர்த்து விட்டாராம். நேரம் இல்லாதபடியினால் வசனத்தை சொல்றேன், எழுதி கொள்ளுங்கள். உபாகமம் 28:15. உன்னுடைய சாபத்தை அவர் என்ன செய்துட்டாரு? எடுத்து விட்டார். அப்போ உன்னுடைய சாபத்தை தீர்க்கிறதுக்காக தான் சிலுவையில் மரத்தில் அவரை தூக்கினாங்கம்மா. சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். காரணம் என்ன தெரியுமா? சாபமானார். நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொள்வது. 3வது நம்ம நினைக்கிறோம், ஐயோ பிசாசுனுடைய தொல்லை இருக்குதேன்னு யோசிக்கிறீங்களா? கொலோசையர் 2வது அதிகாரம் 15. அவர் என்ன சொல்றாரு? பிசாசை he disarmed and displayed. பிசாசை என்ன செய்தாராம்? அவனை பவர்லெஸ் ஆக்கிட்டாரு, ஒரு டம்மியாய் மாற்றி விட்டார். அவனுக்கு சக்தியே கிடையாது, அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்று மட்டும் செய்ய முடியும், அதுவும் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை பயப்படுத்த முடியும். நீங்கள் பயத்துக்கு இடம் கொடுக்கலன்னா உங்களுக்கு எதிர்த்து நிற்கும் போது பிசாசு நடுங்கி அவன் என்ன செய்வான்? ஓடி விடுவான். ஏனென்றால் ஆண்டவர் எப்படி பிசாசை வென்றார்னா, படைக்களத்தில் வெற்றி பெற்ற ஒரு ரோம அரசன் வெற்றியில் பாகை சூடி போகும்போது பிசாஸ் தோற்கடிக்கப்பட்டவனை பின்னால
கேவலமாக எல்லாரும் பார்க்கும்படியாக கொண்டு வருவான். டிஸ்பிளேட், அவனை வெளியில் என்ன செய்வாங்க, எல்லாரும் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? இன்னைக்கு நீயும் நானும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அவன் யாரு? தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. அதை நீ எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும்னு அதை வெளியரங்கமாய் காட்டிவிட்டார். அது மட்டுமா, நம்முடைய வியாதி, அவர் சர்வ ஞானிமா. நமக்கு வியாதி வரத்துக்கு முன்னாலேயே இந்த வியாதி உனக்கு வரும்ன்றது அவருக்கு தெரியும். ஏன் தடுக்கல? நம்ம அதற்கு இடம் கொடுக்கல. எத்தனையோ காரியங்களால வியாதிக்கு நாமே காரணமாய் ஆயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஆனாலும் அவர் சொல்றாரு, ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே திட்டம் போட்டாச்சு இல்லையா? 1 பேதுரு 2:24, ஏசாயா 53:4-5, 700 வருஷத்துக்கு முன்னாலேயே என்னுடைய தழும்பினால உனக்கு சுகம் கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? ஏசாயா இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்னால் 700 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டார். அது மட்டுமா, நம்முடைய கடைசி சத்ரு மரணம். அந்த மரணத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? ஜெயித்து விட்டேன். ஏன்னா இந்த மரணம், என்னுடைய மரணம் எதுக்காக தெரியுமா? இந்த மரணம் இருந்தால் தான் உயிர் தேடுதல் இருக்கும். 1 கொரிந்தியர் 15:20. இப்பேற்பட்ட காரியத்தை நமக்காக செய்து முடித்த நம்முடைய தேவன் யார்? சர்வ ஞானி. சர்வ ஞானியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தியானம் செய்து, சர்வ ஞானியே, உலக தோற்றத்துக்கு முன்னதாக திட்டம் செய்தவரே, சர்வ ஞானியே, என்னோட விரோதமாய் இருக்கிற அனைத்து காரியத்தையும் அறிந்தவரே என்று சர்வ ஞானியை குறித்து நீங்கள் தியானம் செய்யும் போது, எப்படி தியானம் செய்யும் போது? சிலுவையை குறித்து தியானம் செய்யும் போது, தேவனை சர்வ ஞானியாக பார்க்கிற நான் எல்லா பிரச்சனைகளையும் விடுதலைப்படுவேன். அதனால் பிரச்சனையே தியானம் செய்யாதீங்க, சர்வ ஞானியை தியானம் செய்யுங்க. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். உனக்கு பிரச்சனை வரும்போது அமைதலாக ஞானத்தில் செய்ததெல்லாம் விட்டுட்டு அமைதலாக அவரோட பாதப்படியில் உட்காந்து, ஆண்டவரே, இந்த பிரச்சனையை பற்றி எனக்கு எல்லா ஞானமும் இருக்குது, ஆனால் எனக்கு என்ன இல்லை, உம்மை பற்றி சர்வ ஞானம் இல்லை, அதை அறிந்து கொள்கிறேன்னு ஜெபிக்க ஆரம்பிங்க. அன்பின் பரம தகப்பனே, சர்வ ஞானியே, எங்கள் அனைத்து தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சர்வ ஞானியே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்து முடித்து உம்மை சர்வ ஞானியாக தொடர்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமேன், ஆமேன்.